ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். மாவட்ட நலச்சங்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 12/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த ஜாப்பை பார்த்தோம்னா ஒன்லி இன்டர்வியூ அப்படிங்கிற இது கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் 12/9/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தோம்னா ஒரு டெம்பரவரி ஜாப். அது மாதிரி அக்ரிமெண்ட் படி தான் இது நாங்கள் ஜாப்க்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் மோடு பார்த்தோம்னா இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இது கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் உத்திரமேரூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட்டோட வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 13,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியாலஜி சோசியல் ஒர்க்கர் வித் 2 years ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் மோடு இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் எங்கன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் டேபக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான பெர் மந்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா 23,800 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எனி டிகிரி வித் 1 year பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 13,500 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான்காவது பணிக்கு பார்த்தோம்னா லேபர் எம்எம்யூ டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான தகுதி பார்த்தோம்னா 8th பாஸ் அண்டு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குமே இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா லேபர் எம்எம்யூ வெஹிக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் 13,500 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது பணி பார்த்தோம்னா லேபர் எம்எம்யூ அட்டெண்டர் கம் கிளீனர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், அதாவது உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா லேபர் எம்எம்யூ வெஹிக்கிள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 8,500 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆறாவது போஸ்ட்டு பார்த்தோம்னா இம்யூனைசேஷன் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஆஃப் கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோசியல் சயின்சஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ஏ ரிப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தோம்னா இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா இம்யூனைசேஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. 23,000 பெர் மந்த்துக்கான சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா ஆதரவு ஊழியர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணி. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா
அர்பன் ஹெல்த் அண்டு வெல்னஸ் சென்டர் விஷ்ணு நகர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 8,500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8வது பார்த்தோம்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ் விச் ஆர் ரெகக்னைஸ்டு பை த இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான இது வந்துட்டு பார்த்தோம்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதுவரை 7வது வரை பார்த்த போஸ்ட் வந்து இன்டர்வியூக்கான போஸ்ட் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 8வது பார்த்தது வந்துட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா ஹெல்த் வெல்னஸ் சென்டர் செங்காடு ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி வந்து 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 18,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9வது போஸ்ட் பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மஸ்ட் ஹவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி. மஸ்ட் ஹவ் பாஸ்டு தமிழ் language as a subject in SSLC level. Must possess 2 years for multi-purpose health worker, health inspector, sanitary inspector course training offered by recognized private institution, trust, universities including Gandhigram Rural Institute training course certificate granted by the Director of Public Health and ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த குவாலிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் பார்த்தோம்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா ஹெல்த் வெல்னஸ் சென்டர் செவிலிமேடு பேரண்டூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து 14,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவியானது வந்துட்டு முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துடலாம். விண்ணப்பம் வந்து விரைவு தபால் பதிவு அஞ்சல் நேரிலோ அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் எண் 42A ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கதர் பண்ணிக்கலாம். அடுத்து குறிப்பு பார்த்தோம்னா விண்ணப்ப படிவங்கள் வந்து இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கிடச்சிரும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய் என்று இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்திலும் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வந்து இந்த ஆஃபீஸில் போய் டேரெக்டாகவும் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்பங்கள் மேற்குறிப்பிட்ட முகவரிக்கு நேரிலோ பதிவு அஞ்சல் அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 12/9/2024 அன்று மாலை 5:45 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா 12/9/2024 மாலை 5:45 மணிக்குள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் அனுப்புங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம், இது வந்து தற்காலிக பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கரெக்டாக எழுதுங்க. அடுத்து தகப்பனார் பேர் கேட்டிருக்காங்க, உங்களோட அப்பா பேர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க, உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு உங்களோட வயதையும் வந்து சைடில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கிட்டத்தட்ட 9 விதமான பணிகளுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பெயர் வந்து இதில் எழுதணும். அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சாதி கேட்டிருக்காங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்குல்லையே அதை அப்படியே எழுதிருங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணிடுங்க.
அடுத்து கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க இந்த பாக்ஸில். அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அடுத்து தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது வந்து வித் பின்கோடோட கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இடம், தேதி கொடுத்துருங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா, எல்லா சர்டிஃபிகேட்டும் இணைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு விண்ணப்பதாரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க இல்லையா, இங்கே வந்து உங்களோட சைன் போட்டுருங்க. அடுத்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து சைன் வாங்கி அனுப்புங்க. அடுத்து நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.